பெலிஸ்தருக்கு விரோதமா போகலாமா, அவர்களை என் கையில் ஒப்பு கொடுப்பீரா என்று தாவீது தேவனை கேட்டபோது, இதுதான் கர்த்தரை முன்னணியில் வைத்திருக்கிறது. ஒருத்தங்க லீட் பண்றாங்கன்னா அவங்க தான் டிசைட் பண்ணணும். ஆமென். இதுதான் அதனுடைய அழகு. இப்ப ஆண்டவர் தான் என்னுடைய காரியத்தை, என் வாழ்க்கையை, என் லைஃபை, என்னுடைய பேட்டில் எல்லாவற்றையும் லீட் பண்றாருன்னா அவர் தான் டிசைட் பண்ணணும். நான் உனக்கு முன்னாடி போறேன்னா அதன் அர்த்தம் என்னன்னா, உனக்குள்ள வேற டெசிஷன் எதுவும் வச்சுக்கிறாத, தேவையில்லை. அப்ப நீ அவர்கிட்ட கேட்டு கேட்டு செய்யணும். எல்லாரும் சொல்லுங்க, கேட்டு செய்யணும். இல்ல, கேட்டு கேட்டு செய்யணும். ஆமே. அதனாலதான் அவரை மறந்துடாத. நான் ஏன் அவர்கிட்ட கேட்கணும்? இதுதான் ஏதேன்ல வந்த பிரச்சனை. ஆதாமே பத்தியா, எப்படி உனக்கு எல்லாம் தான் தந்தாலும், கரெக்டு தான், நீ சொல்ற கரெக்டு தான். மண்ணை எடுத்தாரு, உன்னை சூப்பர் ஆக்கிட்டு, எல்லாம் ரைட்டு தான். ஆனாலும் உன்னை எங்க கொண்டு வந்து வச்சிருக்கிறார் பாரு. என்னதான் அவருடைய சாயலாய் உன்னை படைத்தாலும் எல்லாத்துக்குமே நீ அவரை கேட்கக்கூடிய இடத்துல கொண்டு வந்து வச்சுட்டாரு பத்தியா. இது எனக்கு கிடைச்ச ரிவார்டுப்பா. நான் மனுஷனை கேட்டு கேட்டு செய்யறேன்னா ஓகே, ஆனா அவன் வந்து யாரை கேட்டு செய்யறேன்? தூதர்கள் அப்படி கேட்டு செய்ய முடியாது தெரியுமா? தூதர்கள் சொல்றதை செய்யணும். பட்டயத்தை எடுத்துட்டு நில்லுன்னு பட்டயத்தை எடுத்துட்டு நிக்கணும். தாவீது அழுதாலாம் பட்டயத்தை, ஆண்டவரே அழுறான் அப்படிலாம் அப்படி நிக்கணும். அவர் தான் சொல்லுவார். அதனாலதான் மோசையின் சரீரத்தை குறித்து சாத்தான் வந்து நிக்கிறான் ஒரு தூதனோட. தூஷண வார்த்தைகளை பிசாசானவன் பேசும்போது தூதன் என்ன சொல்வார் தெரியுமா? கர்த்தர் உன்னை கடிந்து. அதன் அர்த்தம் என்ன? இவருக்கு இன்னும் ஆர்டர் வரல. இல்லைன்னு ஆர்டர் மட்டும் இருந்ததுன்னா சாத்தான் அந்த இடத்துல ஒன்று இல்லைன்னு. ஏன்னா சாத்தானை விட பவர் ஜாஸ்தி யாருக்கு தெரியுமா? ஏங்க நீங்க, நான் இப்பதான் பேசிட்டு வந்தேன், ஆண்டவரை கோபப்படுத்தக்கூடாது. தூதன் சாத்தான் யாரு? என்ன அவன் எப்படி ஒரு இமேஜை கொண்டு வந்துட்டு தெரியுமா? உலகத்துல ஃபர்ஸ்ட் பவர் ஆண்டவர், ரெண்டாவது பவர் யாரு? அப்படி கொண்டு வந்துட்டான். அவன் தள்ளப்பட்ட தூதன். அதனால நீ கடைசியில் பார்த்தீங்கன்னா தெரியும், சாத்தானை யாரை வச்சு டீல் பண்ணுவார் தெரியுமா? தூதனை வச்சு தான் டீல் பண்ணுவார். அதாவது விழுந்தவனுக்கு பவர் ஜாஸ்தியா, நிக்கிறவனுக்கு பவர் ஜாஸ்தியா? அப்ப விழுந்து போன தூதனை விட நிற்கிற தூதனுக்கு பவர் ஜாஸ்தி. அப்ப சாத்தான் வரும்போது நிக்கிறவன் ஓங்கி ஒரு மிதி மிதிச்சானா அவன் இல்லாம போயிடுவான். ஆனா மிதிக்கல. ஏன்னா அங்கிருந்து கமாண்ட் வரல. அங்கிருந்து கமாண்ட் வராம தூதனுக்கு அடிக்க முடியும்னாலும் அவன் அடிச்சாலும் வாங்கிட்டு தான் இருப்பான். இதுதான் தூதன். பணிவிடை ஆவிகள் இப்படிதான் இருக்கணும். கர்த்தர் நம்மை தூதர்களில் விசேஷமாய் வைத்திருக்கிறார்.